என்ன சொல்லிட்டு இருக்க? நான் எப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு சின்ன சின்ன ஏடி ஒர்க்லாம் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட கதை சொல்கிற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கார். அந்த கதையை சொன்னேன் சார். சொந்த கதையெல்லாம் வேண்டாம், சொல்ல வந்த கதை சொல்லு. உன் ஃபியான்ஸை நீ ஃபர்ஸ்ட் எங்க பார்த்த? பேச முடியாதா? செலக்டிவ் மியூட்டிசம். ஜானகி. Fantastic. So far, very interesting. Continue. அதான் சார் ஜானகி. நான் ஒரு நிமிஷம் சார். அம்மா சார் கொஞ்சம் பேசிக்கிறேன். மா பார்த்துட்டேம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேம்மா. என் கதைலாம் இந்த லூஸ்க்காவது பிடிக்காம இருக்குமான்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக படம் ஓகே ஆயிடுமா. நான் கூப்பிட்றேன். பை. யோ ஓகே, நான் தானே சொல்லணும். சார் எல்லாம் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் சார். என் ஸ்டோரியில் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க. நான் நடிக்கிறது இருக்கட்டும், ஜானகி கிட்ட ஊமையா நீ நடிச்சல, அதுக்கப்புறம் 2 டீ 2 பிஸ்கெட். மா ஏமா இப்படி பண்ணுற? காசுலாம் ஒன்று வேணாம்மா. இப்போ கூட பாரு, நான்வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ ஃபோனை வை சரியா? பை. ஜெய்பாய் எங்கடா ஆளை காணோம்? பண்ணிருக்காப்ல. ஃபோன் பண்ணியா? ஏய் ஏய், ஏன்டா இப்ப பார்த்தாலும் மூஞ்சிய ஒரு மாதிரியாவே வச்சிருக்க? கடுப்பா இருக்குடா. இப்போ நரேஷன் போனல, அங்கே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க மச்சான். அவ்வளோ திமிரு. கால் மேலே கால் போட்டு தான் கதையே கேட்குறாங்க. கண்டினியூ. அதான் சார், ரெண்ட்டு பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, எங்கள் அப்பா பிரச்சனை, கெரியர் பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கு மச்சான். எங்க அத்தை சொன்னாங்கடா, நீ ஏன் இந்த கருங்காலி மாலையெல்லாம் போடக்கூடாது? போட்டா எல்லாம் சரியாருண்டா. அப்படியா? எவ்வளோ இருக்கு மச்சான் ஒரு மாலை? எவ்வளோடா இருக்கு போகுது? என்ன ஒரு 10,000 ரூபா 15,000 இருக்கும். 15,000? டேய் என் பிரச்சனையே 10,000 15,000 தான்டா. அது இருந்தால் நான் ஏன் எப்படி இருக்க போகிறேன்? கூல் கூல், உன் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மாப்பிள்ள, உன்னை பார்த்தா எனக்கே டிப்ரெஸ் ஆகுதுடா. பாரு, ஒரே சட்டையை 4வது நாள் வந்து போடுற. டேய் வேற எதுவும் துவைக்கலடா. ப்ளஸ் என்னெல்லாம் யார் மச்சான் பார்க்க போகிறான், அதான் அப்படியே. என் காதலே உர்ற பாத்தியா? அன்னைக்கு நம்ம ஏரியா பொண்ணுகிட்ட பேசாமலே பேசிக்கிட்டு இருந்தியே, அது என்னவா? நம்ம ஏரியா பொண்ணா? ஜானகியா? ஓ ஜானகி அவ பேரு. ஜானகி நம்ம ஏரியாவா? ஆமாடா, 4 மினிட்ஸ் சரௌண்டிங்ஸ். பாட்ற அந்த பொண்ணு நான் ஊமன் நினைச்சிட்டு இருக்கு. இப்போ உன்கிட்ட பேசுறது மட்டும் அந்த பொண்ணு பார்த்துச்சு. பார்த்துருச்சுடா. என்ன சொல்ற? நடிக்காத. சும்மா போற வர பொண்ணுங்கிட்டலாம் வம்பிழுக்க வேண்டியது, மாட்டிக்கிட்டா இப்படி ஊமன் சமாளிக்க வேண்டியது. சரியான சீட். சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருக்க நீ. ஐயோ ஜானகி ஜானகி, இந்த வீடியோ மட்டும் பாருங்களேன் ஒரு நிமிஷம். வீடியோவா? எதுக்கு? ஒரு நிமிஷம் பாருங்க. இவங்க தான் இருப்பா, எப்பனாலும் திட்டிக்கலாம். பாருங்க, அவனை பக்கம் வீடியோவை பார்த்தா நல்லா இருக்கும். பாருங்க. பாரு மாண்டே காய வச்சுக்கிட்டு சாயங்காலம். நம்ம சப்ஸ்கிரைபர் பாபி அப்படின்றவர் அவர் ஃப்ரெண்டுக்கு இருக்க பிரச்சனையை பத்தி பேசுங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு பேச போறோம். அவர் ஃப்ரெண்ட் கௌதமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வியாதி இருக்குங்க, செலக்டிவ் மியூட்டிசம். செலக்டிவ் மியூட்டிசம் இருக்கவங்க ஒரு சில பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல ஊமையாயிடுவாங்களாங்க. அதுவும் நம்ம கௌதமுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பேச வராதான். அப்போ எந்த பொண்ணுகிட்ட பேச்சு வராதா? லைட்டா பேச்சு வரும், ஆனா உங்க கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் சுத்தமா பேச்சு வரல அவனுக்கு. உங்க முன்னாடி தாங்க அவனால பேச முடியல, ஆனா எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். நல்லா இருக்கேன். உங்க கண்ணை பார்த்ததுல இருந்தே அவனுக்கு லவ் ஆயிடுச்சுங்க. லவ்வா? பெரிய லவ் இல்லையாமா, சின்ன லவ்வா. போங்கடா. கௌதம்
வலிக்குது. என்ன ஒரு 2-3 வாட்டி ரோட்ல பார்த்துருப்பீங்களா? அதுக்கே லவ்வா? 90s கிட்ஸா? பேசாம பழகாம உடனே லவ்னா எப்படி? பழகிறது ஓகே, ஆனா பேசுறது டஃப்புங்க. கண்ணை பார்த்தா தானே பேச்சு வராது. பேசி பார்க்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆச்சுன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜானகி கூட அப்படியே ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். ஜாலியாக தான் இருந்து. ஆனால் நேரில் பார்க்கும்போதும் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருந்தோம். அவள் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு என்னென்னமோ ட்ரிக்ஸ் பண்ணோம் சார். ரொம்ப நேரமாக வாய்ஸ் வரவே போகுது. சாங்கா சொல்லவா? ஒரையிற நானே காதல காட்ட தயங்குறனே, காதல் பிரீசா கியூட்டா வீசா மியூட்டா நானும் மயங்குறனே, ஒன்னப்பா திடீரனே உன பார்த்தா சரீரனே, நீ லேசா பார்த்தாலே ஃபியூஸ் போறேன், அடக்கிக்கா ஒரு லுக்க விட்டா பிளாக் ஆறனே, ஏஞ்சல் நீ ஊஞ்சல் போல ஆடுற நெஞ்சுக்குள்ள காட்டெல்லாம் உன்னை பத்திதான், வேஸ்டான லைஃபுக்குள்ள டேஸ்டாக வந்த புள்ள ஹோட்டெல்லாம் உன்னை சுத்திதான், ஏஞ்சல் நீ ஊஞ்சல் போல ஆடுற நெஞ்சுக்குள்ள காட்டெல்லாம் உன்னை பத்திதான், வேஸ்டான லைஃபுக்குள்ள டேஸ்டாக வந்த புள்ள ஹோட்டெல்லாம் உன்னை சுத்திதான். என்னடா ரொம்ப முன்னாடி போயிட்டுப்பா. சார் சாரி சார். ஜானகியோட லவ் ஓகே ஆயிடுச்சு. அந்த சாங் முடிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணவா? பண்ணுங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ வேற ஏதாவது பொண்ணுங்களை பார்த்தா கூட இந்த மாதிரி ஸ்லோ மோஷன், ஹார்ட் பீட் இதெல்லாம் இருக்குமா? என்ன இல்லைன்னு மண்டை ஆட்டிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் லவ் சார். பொண்ணுங்கிட்ட ஒரு பையனால் பேசவே முடியாது. அப்புறம் எங்கே அந்த லவ்? நான் பொண்ணுங்கிட்ட பேச முடியாது, ஏதோ வியாதின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஆனால் அது ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் ஜானகி கண்ணை பார்த்தே பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். அந்த 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 பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சு. பிரச்சனை என்ன வந்துச்சு? சார் எப்படி சார்? செம்ம சார், நீங்கள் கரெக்டாக பிரச்சனைக்கு வந்துட்டீங்க. லவ் வந்தாலே பின்னாடியே பிரச்சனை வரணும்ல. பின்னாடிலாம் வரல சார், ஃபர்ஸ்ட்லேருந்து கூடவே இருந்துச்சு. What do you mean? நல்லா போயிட்டு இருந்த லவ் மாண்டேஜில் குறுக்க ஒருத்தன் வந்தான் சார். ஒரே நிமிஷம் சரிங்க ப்ரோ. ஜானகியும் அந்த பையனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா சார், 10 வருஷமா. அந்த பிரவீன்ற பேர், அந்த பையன் பேர் பிரவீன், அந்த பிரவீன்ற பேரை கேட்டாலும் அப்படியே. ஏன்பா தம்பி, ஒரு பொண்ணுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்க கூடாதா? ஒரு ஆம்பளை ஃப்ரெண்ட் வந்தாலே நீங்க ஜெனரலைஸ் பண்ணுவீங்க. சார் அப்பெல்லாம் இல்லை சார், எனக்கு கூட தான் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓஹோ, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொண்ணுங்க பசங்களாம் இல்லை சார், அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு. அது எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு அதை ரிஜெக்ட் பண்ணுறான். ஆனால் அதே பையனை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா, அவன் கூட க்ளோஸாக இருந்தா அது கொஞ்சம் சிக்கல் தான். அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரிஞ்சுதா? இல்ல
இல்லவே இல்லை. என் மனசுலயும் சரி பிரவீன் மனசுலயும் சரி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அது இல்லை ஜானகி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒன்று லாஜிக்காக சொல்லும் போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. என்ன நம்புறல்ல? இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? 100%. ஏன் இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டிஷர்ட்டே போடுற? உன் ஹைட்டுக்கு செக்டு ஷர்ட்ஸ் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும்ல, ட்ரை பண்ணி பாரு. சொல்லிட்டல, பண்ணிடலாம். லவ் பண்ணுற ஃபஸ்ட்டு 3 மாதம் ஜாலியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டை வரும். எப்போவுமே நீ டைமுக்கே வர மாட்டேங்கிற. டெய்லியும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ தான் நம்ம டைமுக்கு ஒரு இடத்துக்கு போய் சேர்றது? இனிமேல் நான் வரேன்டி. எத்தனை நாள் உன்னை பீச்சுக்கு கூட்டு போக சொல்லியிருக்கேன்? ஒரு நாள் என்ன சன்ரைஸ் பார்க்க கூட்டு போயிருக்கியா? ஏமா 4 மணிக்கு எப்படிமா எந்திரிக்கிறது? 4 மணிக்கு கூட உன்னால என்ன எந்திரிச்சு கூட்டு போக முடியாதா? கொஞ்சம் பெரிய பெரிய சண்டை வரும். எவ்வளவு நாள் இப்படி சும்மாவே சுத்திட்டு இருப்ப? எப்பதான் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போவ நீ? ஏமா அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருக்க, அது நல்ல வேலை தானே. நான் டேரக்டர் ஆயிடுவேன், கண்டிப்பா பெரிய ஆயிடுவேன் பாரு. நீ எப்ப பெரிய ஆள் ஆகுறது? எப்ப எங்க அப்பாட்ட வந்து நீ கேக்குறது? அதான் கனடா போறல 2 வருஷம் போயிட்டு வா, பொறுமையா பண்ணி வைப்பாங்க, அதுக்குள்ள செட் ஆயிடும், பாத்துக்கலாம். ஆனா அதுல முக்காவாசி சண்டை அந்த பிரவீன்னால தான். என்னடி எப்ப ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸினே வருது? அந்த பிரவீன்ட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்னதானே லவ் பண்ற? எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே ஃபோன். சரி ஓகே, இனிமேல் நீ கால் பண்ணனா அவன் லைன்ல இருந்தானா உன்னை ஹோல்ல வச்சிட்டு உன்கிட்ட வந்து பேசுறேன், ஓகேவா? ஓ, ஹோல்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன், அப்ப கூட கட் பண்ணி விட மாட்டேன். தெளிவு ஓடிங்க ப்ரோ. அவ கூட சண்டை போடாதீங்க ப்ரோ. ஏன்? நைட்டு ஃபுல்லாக சமாதானப்படுத்தி விடிஞ்சிருச்சு. டேய் சும்மா இரு. பை. ஜானகி விடிய விடிய என்ன சமாதானப்படுத்தினா? ஏய் மாப்பிள்ள, நான் ஜானகி தப்பா சொல்லடா. உன்னை தாய்லாண்டை தான் தள்ளையே தட்டணும். மச்சான் அவளை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கவே முடியலடா. மாப்பிள்ள, பசங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், NFT, இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், கம்யூனிசம், ஃபெமினிசம் எல்லாம் புரியும்டா. ஆனா பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியாது. மச்சான் பேசினா தானே மச்சான் புரிஞ்சுக்க முடியும். அவ பேசுவா பாரு. ஏய், பிரவீன் சொல்லியிருக்கேன்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் பிரவீன் எப்படி தெரியுமா? பிரவீன் செம அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? பிரவீன் என்ன சொன்னான் தெரியுமா? பிரவீன் என்ன பண்ணான் தெரியுமா? தெரியும்டி, என் நிம்மதியை கெடுக்கிறான். நம்ம தானடி லவ் பண்றோம், நம்ம பிரச்சனை அவன்கிட்ட போய் சொல்ற. அவன் உன்னை லவ் பண்றான், நான் பண்ற தப்பெல்லாம் கோட் பண்றான். நீ எப்பெல்லாம் சண்டை போடுவ நோட் பண்றான், உன் சிம்பதியை யூஸ் பண்றான், உன் கூட சேர்ந்து ஃபீல் பண்றான், எனக்கு ஆப்போசிட்டா அவன் சேஞ்ச் பண்றான், மொத்தத்துல அவனை க்ளோஸ் பண்றான். புரியுதா? புரியுதா? அது ஒண்ணும் இல்ல, நீ தான் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லு. அதுதான் பிரவீன் என்ன பண்ணா தெரியுமா? அன்னைக்கு நாங்க அங்க போயிருந்தோம்ல, அப்போ ஐயோ கஷ்டம் ப்ரோ. இதுக்கேவா சின்ன சின்ன பிரச்சனைலாம் போய் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு சார். மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? ஏன் நீ தான் கனடா போக ட்ரை பண்ணிருக்கல, 2 years ஆகும்னு சொன்னேன். எனக்கும் அதுக்குள்ளே ஏதாவது செட் ஆகிடும், அதானே பிளான் பண்ணியிருந்தோம். புரியுது, ஆனா நேத்து சரிப்பா பை. ஒர்க் முடிஞ்சு சொல்லுமா, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா. அப்புறம் கல்யாண விஷயமா விஷ்ணு மாமா பார்க்க போகிறேன். கோட்டூர்புரம் இங்கேருந்து எப்படிமா போகிறது? உங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம்? நீங்கள் பேசாமல் மேப்பில் பாருங்க. ஓ, மாப்பிள்ளையே பார்த்துடலாமா? நீயே சொல்லிட்ட. இல்லைப்பா, உனக்கு நல்லா கன்னடா மாப்பிள்ளையே பார்த்துடலாமா? சரி வரமா. மேப்பு ஷோ. இதெல்லாம் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்களா? ஏண்டி உங்கள் அப்பனுக்கு மேப்லைக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? ஆமாம், இவ்வளோ நடந்திருக்கு, நேற்றே கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? நேற்று நைட் ஃபுல்லாக நானும் பிரவீனும் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏண்டி நம்ம வீட்டு பிரச்சனை அடுத்த வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்க? ஏன் கத்துற? நான் அவன் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான் தெரியுமா? அவன் ஒன்னையே ட்ரை பண்ணுறான் தெரியுமா? நான் எத்தனை தடவை சொல்கிறேன், ஜானகி ஜானகி. சரி ஓகே, நான் பொறுமையாக பேசுகிறேன், தயவு செஞ்சு கேளு. ஜானகி, உனக்கு ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒரு 500, இன்ஸ்டாவில் ஒரு 200, கான்டாக்டில் ஒரு 70 வச்சுக்கோ. இவ்வளோ பேரை விட்டுட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன் அவனை ஏண்டி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க? ஓவரா பேசாத கௌதம். சரி சரி, நான் ஓவரா பேசல. உன் ஃபோன் காட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. சரி, நீ ஏன் உன் மனசை தொட்டு சொல்லு. அவன் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதே இல்லை ஒரு வாட்டி கூட. ஏய், அது அவன் தானடா பேசுறான், நான் அப்படி பேசுறது இல்லையே. ஏய்,
அவன் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறதுக்கு நீ நார்மலா ரியாக்ட் பண்ணா அதை என்கரேஜ் பண்ற மாதிரி தானே அர்த்தம். இப்போ நான் என்னதான் பண்ணணும்? சொன்னா அப்புறம் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லுவேன். ஆனா நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு நம்ம லவ் தான் முக்கியம். இனிமே பிரவீன்கிட்ட பேசாத ஜானகி, நமக்குள்ள பிரச்சனை வருது, உனக்கு புரியுதா? ஓ, நீ இததான் சொல்லுவேன்னு பிரவீன் அப்பவே என்கிட்ட சொன்னான். ஓ, அந்த தாய்ல இதை வேற சொன்னானா? தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காது. ஓ, இந்த கோட் வேர்ட் பேட் வேர்ட்லாம் உனக்கு புரியுது, நான் காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், இது உனக்கு புரியல? புரியல? மறுபடியும் பேச்சு வரலையா? இது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஜானகி, எனக்கு மறுபடியும் உன் கண்ணை பார்த்தா பேச்சு வரல, ஏன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் சொல்றது தெளிவா கேளு. பிரவீன் உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஜானகி. அவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரிஜெக்ட் பண்ண, பட் ஸ்டில் அவனை லவ் பண்றான். சின்ன சின்ன விஷயம் நானே நோட் பண்ணியிருக்கேன். ஒரு டீ கடைக்கு போனா கூட உனக்கு சுடக்கூடாதுன்னு சொல்லி 3 கப்பை வச்சு எடுத்துட்டு வரான். உன்னை கான்ஸ்டன்டா அவன் நோட் பண்ணிட்டே இருக்கான். அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீ இப்படி லவ் பண்ற ஒரு பையனை ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவனும் ஹர்ட் ஆவான்ல. நான் பிரவீன்காகவும் சேர்த்து தான் பேசுறேன். பிரவீன் நல்லவன் தான், அவன் ஃபீல் பண்ணுவான்ல. நீ அவன்கிட்ட கண்டினியூஸா பேசிட்டே இருந்தனா அவனுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி தானே. நம்ம லவ் பண்றோம் ஜானகி, நம்ம லவ் நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு, நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் ஒன்னொன்னா. ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கே பிரவீன்கிட்ட போய் பேசு. நமக்குள்ள சண்டை வருது, அவன்கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணு, சரியா? புரியுதா? புரியுதா இல்லையான்னு கூட தெரியலையே. ஜானகி, நான் இவ்வளவு நேரம் பேசுறது உனக்கு கரெக்ட்னு பட்டுச்சுன்னா, இங்க இருக்கியா? இவ்வளவு நேரம் பேசுறது உனக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா, நம்ம லவ் ட்ரூ முக்கியம்னு உனக்கு பட்டுச்சுன்னா, இப்பவே பிரவீன்கிட்ட பேசி புரிய வை. இன்னைக்கு நைட்டே, நாளைக்கு காலையில நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து சன்ரைஸ் பார்க்கலாம், எல்லா ப்ராப்ளமும் ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம். உனக்கு புரியுதா? புரியுதா? அப்பாடா, எல்லாம் முடிஞ்சு. பாஸ், இப்போ வேவ்ஸ் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல போமே. பாஸ், இப்போ பேக்ரவுண்ட்ல மியூசிக்கும் அப்படியே வருமே. பாஸ், இது எதுக்கு? இந்த பாஸ் ஏன் தெரியுமா? பிகாஸ் இட்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் அப்ளாஸ். இந்த பாய் பெஸ்டிஸ்னால லட்சக்கணக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் அடைஞ்சிருக்கு. ஆனா நீ அழகா பேசி சால்வ் பண்ணிட்டியே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார், ப்ளே பண்ணிட்டு பேசலாமே? வை, சும்மா பண்ணுங்களேன் ப்ளீஸ். ப்ளே. வாட்? அடுத்த எபிசோட்ல சொல்றேன், மறக்காம பாருங்க.